Hello students. இப்போ நம்ம class 12 mathematicsல 7th chapter application of differential calculus exercise 7.5ல question number 1ல இருந்து 7 வரைக்கும் பார்க்க போறோம். question number 1 எல்லாமே L'Hopital rule படி work out derive பண்றதா. limit x tends to 0 அப்ப x வர இடத்துலலாம் 0 ன்னு போட போறோம். அப்ப 0/0 indeterminate formல வருது. சோ நம்ம L'Hopital rule அப்ளை பண்ணோம்னா 1 minus cos x ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். 1 பண்ணா 0 minus cos x பண்ணா minus sin x x ஸ்கொயர் பண்ணா 2x. இப்போ நம்ம x க்கு பதில் 0 ன்னு போட்டோம்னா அகைன் 0/0 indeterminate form வருது. ஸோ மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். sin x பண்ணா cos x 2x பண்ணா 2. இப்போ போட்டா 1/2ன்னு வருது. Next second question x tends to infinity. அப்ப x வர இடத்துலலாம் infinity போட்டோம்னா infinity by infinity indeterminate form. So L'Hopital rule apply பண்ணா இது வந்து 4x by 2x minus 5 ன்னு வரும். இப்பயும் infinity by infinity. So again பண்ணோம்னா 4/2 ன்னு வரும். So which is equal to 2. Third question x tends to infinity ன்னு போட்டோம்னா infinity by infinity indeterminate form. x பண்ணா 1 log x பண்ணா 1/x. அப்ப கீழ உள்ள x மேல வந்துடும். So answer infinity. ஏற்கனவே சொன்னா வெறும் infinity 0 அப்படி வரலாமே தவிர 0 power infinity 0/0 infinity by infinity 0 minus infinity அப்படிதான் வரக்கூடாது. x tends to pi/2 போட்டோம்னா secant pi/2 by tan pi/2 infinity by infinity. So secant x வந்து 1/cos x னோ tan x sin x by cos x cancel பண்ணா 1/sin x. அப்ப 1/sin pi/2 1. x tends to infinity னா infinity by infinity ன்னு வருது. So root x பண்ணா 1/2 root x by e power x ன்னு வரும். அப்ப 1/infinity னா 0 ன்னு வரும். Sixth sum x tends to 0 ன்னு போட்டோம்னா infinity minus infinity ன்னு வருது. indeterminate form தான் இதுவும். So 1 இது first LCM எடுத்துப்பா x minus sin x by x sin x. இதுல போட்டாலும் indeterminate form தான் வருது. So x பண்ணா 1 minus sin x பண்ணா cos x by uv method. x அப்படியே வச்சு sin x பண்ணா cos x plus sin x அப்படியே வச்சுட்டு x பண்ணா 1. So x வர இடத்துலலாம் 0 போட்டா again indeterminate formல வருது. அப்ப minus cos x பண்ணா minus sin x by இது uv method. x அப்படியே வச்சுக்கணும். cos x பண்ணா minus sin x plus cos x அப்படியே வச்சு x பண்ணா 1 plus sin x பண்ணா cos x. இப்போ 0/2 0 ன்னு வருது. இப்போ x க்கு பதில் 1 ன்னு போட்டோம்னா infinity minus infinity ன்னு வருது. ஸோ இப்போ இதை வந்து பிரிக்க போகிறோம். பிரித்து காமனாக எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வருது. இதுலேயும் indeterminate form தான் வருது. ஸோ இப்போ நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x minus 1/2x ன்னு வரும். அப்போ x வர இடத்துல 1 போட்டால் -3/2. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.5ல கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.